ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஷார்ட்கட் சீரிஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 4th பார்ட் வீடியோ. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன டாபிக்ல இருந்து சார் கொண்டு வந்திருக்கீங்கன்னா, கூட்டு வட்டி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன சப்டிவிஷன் சார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்றதா நம்ம ஷார்ட்கட்ல சால்வ் பண்ண போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ரூபாய் 625 ஆனது 2 ஆண்டுகளில் 900 மாறுகிறது எனில் வட்டி வீதம் என்ன? கூட்டு வட்டியில் மாறுகிறது எனில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சேம் ஒரே ஒரு ப்ரொசீஜர் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க என்ன பார்க்கணும்னா, என் வந்து 2 இயர்ஸா ஆர் 3 இயர்ஸான்னு பார்க்கணும். ஓகேங்களா? என் வந்து 2 இயர்ஸா 3 இயர்ஸான்னு பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, என் வந்து 2 இயர்ஸா இருந்துச்சுன்னா பிரின்சிபலுக்கும் டோட்டல் அமௌண்ட்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? என் வந்து 2 வருடங்களா இருந்துச்சுன்னா அசலுக்கும் மொத்த தொகைக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதே வந்து என் வந்து 3 இயர்ஸா இருந்துச்சுன்னா 3 வருடங்களா இருந்துச்சுன்னா அசலையும் டோட்டல் அமௌண்ட்டுக்கும் கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? கனமூலம் எடுக்கணும். இது செகண்ட் ப்ரொசீஜர். தேர்ட் ப்ரொசீஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுத்தோட ரூட் வேல்யூ கிடைக்கும் பாத்தீங்களா? அதோட டிஃபரன்ஸை மேலையும் ஓகேங்களா? டிஃபரன்ஸ் வித்தியாசத்தை மேலையும் டினாமினேட்டர்ல எப்போதுமே அசலோட ரூட் வேல்யூ, ஓகேங்களா, அசலோட ரூட் வேல்யூவையும் எழுதிட்டு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எதுல இருக்கும்? பர்சன்டேஜ்ல இருக்குங்களா? அப்ப டிஃபரன்ஸ் பை கியூப் ரூட் ஆஃப் பிரின்சிபல்ங்கிறது எது? ஒரு மதிப்பை சதவீதமா மாத்தணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். 3 ப்ரொசீஜர் தான். என் வந்து 2 இயர்ஸ்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். என் வந்து 3 இயர்ஸ்னா கியூப் ரூட் எடுக்கணும். இன்கேஸ் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சுன்னா, அசலையும் மொத்த தொகையும் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னா, முடிஞ்சிட்டு பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆர் கியூப் ரூட் எடுத்தாலே ஓகே தான். ஓகேங்களா? பண்ணாம கூட நம்ம ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எடுக்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அசல் வந்து 625 சொல்லிட்டாங்க. 625. மொத்த தொகை வந்து 900 சொல்லிட்டாங்க. 900. என்ன எத்தனை வருஷம்? 2 வருஷம். 2 வருஷம்னா என்ன சொன்னோம்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு சொன்னோம். ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாங்களா? 625ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 25ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 625. 30ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 900. 900. ஓகேங்களா? 900. இதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் வித்தியாசம் 30ல இருந்து 25 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். அத நியூமரேட்டர் தொகுதியிலையும் பகுதியில எப்போதுமே அசலோட ரூட் வேல்யூவை போடணும். அசலோட ரூட் வேல்யூ என்ன? 25. அப்ப ஒரு மதிப்பை சதவீதமா மாத்திரக்கு என்ன பண்ணுவோம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 5/25ங்கிறது ஒரு மதிப்பு. அதை சதவீதமா மாத்திரக்காக இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணோம்னாலே நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். 1 25 4 100. அப்ப 5 × 4 20% இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 20%. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட்டை மட்டும் கொடுத்து விட்டுருங்க. நானும் உங்களுக்கு ஹார்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பாப்போங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்கோம்? கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில், அப்ப என் வந்து 2 இயர்ஸ், ரூபாய் 5625 அசல் ரூபாய் 6084 தருமானால் மாறுகிறது, ஆகிறது, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா டோட்டல் அமௌண்ட். ஒரு ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்? அசல் எழுதிக்கலாம் 5625. மொத்த தொகையில் எழுதிக்கலாம் 6084. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? என் எத்தனை வருஷம் பார்க்கணும். இது சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. டைரக்டாவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ என் வந்து 2 இயர்ஸ்க்குனால ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் வீடியோ வேணும்னா, ஸ்கொயர் ரூட்டுக்கான ஷார்ட்கட் வீடியோ வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஷார்ட்கட்ன்றதை கமெண்ட்ல சொல்லிருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ 56 25ங்கிறது பாத்தீங்கன்னா 75. 75ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 56 25ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 60 84ங்கிறது பாத்தீங்கன்னா 78ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 60 84. ஓகேங்களா? அப்ப ரெண்டுத்தோட ரூட் வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா ரெண்டுத்தோட வித்தியாசம் என்னன்னு பாருங்க. 78ல இருந்து 75 மைனஸ் பண்ணா 3ன்னு கிடைக்கும். டிவைடட் பை எப்போதுமே டினாமினேட்டர் பகுதியில எந்த வேல்யூ எழுத சொல்லியிருக்கோம்? அசலோட ரூட் வேல்யூ 75. அப்ப 3/75ங்கிறது ஒரு மதிப்பை சதவீதமா மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணும்? 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 3 25 75, 4 25 100. ஸோ 3 கட் பண்ணிட்டு நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப நமக்கான ஆன்சர்
4% என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்துருங்களா. நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாருங்க. எல்லாத்துக்குமே இதே ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போறோம். நமக்கான தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மாடல் தான், பட் டெசிமல் வச்சு கொடுத்திருக்காங்க. 640 என்ற அசலானது 640 என்ற அசலானது 2 ஆண்டுகளில், அப்ப n வந்து 2 இயர்ஸ், கூட்டுத்தொகைங்கிறதுல மொத்த தொகையை தான் கூட்டுத்தொகைன்னு சொல்றாங்க, 774.40 ஆகும் எனில் கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு அசல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 640 கொடுத்திருக்காங்க. மொத்த தொகை 774.40. இந்த ஜீரோக்கு மதிப்பு இல்ல, சோ ஜீரோவை விட்டுறேன். ஓகேங்களா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்களேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கு. சோ அந்த பாயிண்ட்டை தூக்கிட்டு அந்த ஒரு டிஜிட்டுக்கு பதில 640ல ஜீரோ சேர்த்துக்கிறேன். அப்ப இங்க 6400 மாறிடும், இங்க 7744 மாறிடும். ஓகேங்களா, அப்ப அசல் 6400 ரூபாய், மொத்த தொகை வந்து 7744 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், n எத்தனை வருஷம் பார்க்கணும், 2 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 இயர்ஸ் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாங்களா, எடுத்துடலாம். 64ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 64ங்கிறது 8ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 64. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 0 இருந்தா ஒரு 0 அப்படி தூக்கி போட்டுருங்க. அப்ப 80ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 6400. ஓகேங்களா, இதே மாதிரி ரூட் ஆஃப் 7744ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூவா இருக்கும்னா 88ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 7744 கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப நம்ம ரூட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர், ரெண்டுத்தோட வித்தியாசத்தை எழுதணும். 88ல இருந்து 80 மைனஸ் பண்ணா 8ன்னு கிடைக்கும். டிவைடட் பை டினாமினேட்டர்ல எப்பயுமே எது எழுதணும், அசலோட ரூட் வேல்யூ எழுதணும். பிரின்சிபலோட ரூட் வேல்யூ பாத்தீங்கன்னா 80 இருக்கு. சோ நெக்ஸ்ட் பெர்சன்டேஜ் மாத்திரக்காக இன்ட்டு 100. ஓகேங்களா, ஒரு மதிப்போ சதவீதத்துக்கு மாத்திரக்காக 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். 1 8 8 10 × 8 80. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சு விட்டலாம். அப்ப நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எவ்வளோ, 10% அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அப்ப R = 10%. பாருங்க, நல்லா நோட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம 2 இயர்ஸ் வச்சு தான் சால்வ் பண்ணிருக்கோம். இன்னும் 3 இயர்ஸ் வச்சு சால்வ் பண்ணல. இதுக்கு அப்புறம் வர போறதெல்லாம் 3 இயர்ஸ் வச்சும் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, ரூபாய் 1200 ஆனது, ரூபாய் 1200 ஆனது 2 வருடத்தில் 1348.32 மாற கூட்டு வட்டி விகிதம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப n வந்து 2 இயர்ஸ் தான், அசல் வந்து 1200 ரூபாய். ஓகே, வச்சுக்கலாம். மொத்த தொகை வந்து 1348.32. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்க, 1 2 2 டிஜிட் இருக்கு. அது ரெண்டுத்தையும் நான் மொத்தமா சேர்த்துட்டு 2 0வை இந்த சைடு ஆட் பண்ணிடுவேன். 2 0வை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இங்கிட்டு 134832 அப்படின்றத போட்டுறேன். ஓகேங்களா, இதை நம்மளால சிம்பிளை பண்ண முடியுங்களா, சிம்பிளை பண்ண முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா பண்ண முடியும். இதை நான் 6ஆல டிவைட் பண்றேன். 6ஆல டிவைட் பண்றப்போ 2 × 6 12. அப்படியே பேலன்ஸ் இருக்க ஜீரோஸை போட்டுடலாம். 2 × 6 12, பேலன்ஸ் 1. 14ல எத்தனை 6 இருக்கு, சேம். 2 × 6 12, பேலன்ஸ் 2. 4 × 6 24, 4 × 6 24, பேலன்ஸ் 4. 7 × 6 6 × 7 42, 42க்கு 2, பேலன்ஸ் 1. 2 × 6 12. இதை நம்மளால சிம்பிளை பண்ண முடியுமா, இங்க 0 இருக்கு, இங்க 2 இருக்கு. கண்டிப்பா நம்மளால 2ஆல சிம்பிளை பண்ண முடியும். ஸோ 2ஆல நான் டிவைட் பண்றேன். 2ஆல டிவைட் பண்ணா 10,000 கிடைக்கும். 11236 அப்படின்றது கிடைக்கும். 1000 10,000 11,236 அப்படின்றது கிடைக்கும். இங்க பாருங்க, லாஸ்ட்ல 36 இருக்கு, இங்க 2 0 இருக்கு. ஸோ கண்டிப்பா 4ஆல டிவைட் ஆகும். ஸோ 4ஆல டிவைட் பண்றேன். அப்ப 25 × 4 100. அப்ப 100 விட்டுட்டு பேலன்ஸ் எத்தனை 0 இருக்கு, 2 0 இருக்கு, 2 0 போட்டு விட்டலாம். ஓகேங்களா, 11ல எத்தனை 4 இருக்கு, 2 × 4 8. 11ல 8 போச்சுன்னா பேலன்ஸ் 3. 8 × 4 32. 8 × 4 32. இங்க பாருங்க, ஒரு டிஜிட் 3 வந்து 4ஆல டிவைட் ஆகாது. ஸோ 0 சேர்த்துட்டு அதை 36ன்னு மாத்திடுறேன். 36ல எத்தனை 4 இருக்கு, 9 × 4 36. ஸோ இதுதான் நம்மளால சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுத முடிஞ்சிருக்கு. இதுக்கு மேல நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா, சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதிட்டு ஸ்கொயர் ரூட்டோ ஆர் கியூப் ரூட்டோ எடுக்கணும். நமக்கு என்ன எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2500க்கும் 2809க்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டாங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, அசல் 2500 ரூபாய் கிடைச்சிருக்கு. 2809 ரூபாய் கிடைச்சிருக்கு. n 2 இயர்ஸ்னால ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 25ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 5ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 25. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 0 இருந்துச்சுன்னா ஒரு 0 எடுத்துடலாம். அப்ப 50ஓட ரூட் வேல்யூ தான், 50ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 2500. அப்ப 2500க்கு ரூட் எடுத்தா 50. ஓகேங்களா, அதே மாதிரி 2809ங்கிறது பாத்தீங்கன்னா 53ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 2809 கிடைக்கும்.
அப்ப ரூட் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், வித்தியாசம் 53ல இருந்து 50 மைனஸ் பண்ணா 3ன்னு கிடைக்கும். டினாமினேட்டர்ல எப்பவுமே அசலோட வேல்யூ எழுதணும் 50 இன்ட்டு 100. எதுக்கு சார் இன்ட்டு 100? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பர்சன்டேஜ்ல இருக்கும், அதை சதவீதத்துக்கு மாத்திரக்காக இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணலாம். ஒரு 50 50 2 50 100. அப்ப 3 இன்ட்டு 2 6% அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேங்களா, 6% என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்துறோங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேம் 2 இயர்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம். பட் என்ன டிஃபரன்ஸ்னா இங்க பாருங்க, மடங்கு டைப் வச்சு கேட்டிருக்காங்க. 1.6 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல்னு கொடுத்திருக்காங்க. ஒரு அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளை அதை போன்று எதை போன்று அசலை போன்று 1.69 மாறுகிறது எனில் வட்டி வீதம் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா, பிரின்சிபல் நான் வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன், அசலோட மதிப்பு நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். இதை போல மொத்த தொகைங்கிறது எப்படி மாறி இருக்கு, 1.69 மாறி இருக்கு. 1.69 1ஆல மல்டிப்ளை பண்ணா அதே தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம 1ன்னு எடுத்திருக்கோம். அசலை 1ன்னு எடுத்தோம்னா 1.69 இன்ட்டு 1.69 தான் கிடைக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஸோ நான் இங்கிட்ட 2 0 சேர்த்துட்டு அங்கிட்டு 169 மாத்திடுறேன். ஓகேங்களா, 169 மாத்திடுறேன். எண் எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க, 2 வருஷம் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும் அசலுக்கும் மொத்த தொகைக்கும். 10ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 100, 13 ஸ்கொயர் வேல்யூ தான் 169, 13ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 169. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நம்ம, நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 13ல இருந்து 10 மைனஸ் பண்ணா 3. டினாமினேட்டர்ல எப்பயுமே என்ன சொல்லியிருக்கோம், அசலோட மதிப்பு எழுதணும்னு சொல்லியிருக்கோம். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது எப்பயுமே பர்சன்டேஜ்ல இருக்கும். ஒரு மதிப்பை வந்து சதவீதமா மாத்தணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணும். ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணிடுறேன். அப்போ 3 இன்ட்டு 10 30% என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஷார்ட்கட் பிடிச்சிருக்குங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம இது வரைக்குமே 2 வருஷம் மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் தான் நம்ம 3 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, நமக்கு மடங்கு டைப்ல கேட்டாலும் அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்றோம், வேற எதுவுமே ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா, சேம் ப்ரொசீஜர். ஓகேங்களா, அந்த ஷார்ட்கட்டோட ப்ரொசீஜர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா, நமக்கு அடுத்த சம் பாத்தீங்கன்னா 2 டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுமே சேம் கொஸ்டின் தான். 2 கொஸ்டின் விசிபிளா இருக்குங்களா, 2 கொஸ்டின் தெரியுதுங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். 2 கொஸ்டின் தெரியுது இல்ல. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு தொகை 3 வருடத்தில் கூட்டு வட்டி விகிதத்தில் 1.33 ஒரு மடங்கு ஆகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கீழே பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆண்டுக்கு எந்த வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் 10,000 ஆனது 13,310 மாறும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சேம் கொஸ்டின் தான், நம்ம எழுதிடலாம். அசல் வந்து 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அசல் வந்து 10,000 ரூபாய், மொத்த தொகை வந்து 13,310 கொடுத்துருக்காங்க. 13,310 கொடுத்துருக்காங்க. ஓகே சார், கீழே இருக்கிறதுக்கு நீங்க எழுதிட்டீங்க, மேல இருக்கிறது எப்படி சார் எழுதுறீங்க அப்படின்னா, நமக்கு அசல்ங்கிறத நான் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அசல்ங்கிறத 1ன்னு எடுத்துக்கிறேன். மொத்த தொகைங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, அசலை போல 1.331 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ 1 வந்து 1.33 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அதே நம்பர் தான் கிடைக்க போகுது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. ஸோ இங்கிட்ட 3 0 சேர்த்துட்டு அங்கிட்ட ஹோல் நம்பரா மாத்திடுறேன். 1000 1331 கிடைக்குது. ஓகே, இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு 0 அடிச்சு விட்டா ரெண்டுமே சேம் தான். ஒரு 0 அடிச்சு விட்டா பாருங்க 1000 1331 கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் சம் தான். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், n வந்து 3s கொடுத்துருக்காங்க. 3s கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், கியூப் ரூட் எடுக்கணும். 1000ங்கிறது எதோட கியூப் வேல்யூ, 10ஓட கியூப் வேல்யூ தான் 1000, 11ஓட கியூப் வேல்யூ தான் 1331. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் 11ல இருந்து 10 மைனஸ் பண்ணா 1ன்னு கிடைக்கும். எப்போதுமே டினாமினேட்டர்ல எதோட வேல்யூ போடணும், அசலோட ரூட் வேல்யூ போடணும். நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பர்சன்டேஜ்ல இருக்கும். ஸோ ஒரு மதிப்பு பர்சன்டேஜ் மாத்திரக்காக இன்ட்டு 100. ஸோ 100ல இருந்து ஒரு 0வையும் 10ல இருந்து ஒரு 0 கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சர் 10%. ஓகேங்களா, ரெண்டுமே சேம் சம் தான். ஓகேங்களா, அதுல என்ன டெசிமல்ல கொடுத்துருக்காங்க, இதுல ஹோல் நம்பரா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். பட் ரெண்டுமே சிமிலர் சம் தான். ஓகேங்களா, இதே கொஸ்டினை கூட நமக்கு எப்படி கொடுக்கலாம், இந்த எக்ஸாம்ல இப்ப இந்த வரப்போற குரூப் ஆர்ல எப்படி கேட்கலாம், 1000 1331 இப்படியே டைரக்டா கூட கொடுத்து நமக்கு இந்த கொஸ்டினை கேட்கலாம். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான், சேம் ப்ரொசீஜர் தான். என்ன 3 வருஷம்னா கியூப் ரூட் எடுக்கணும், 2 வருஷம்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசங்கள். ஓகேங்களா, நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா. நமக்கான அடுத்த சம் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வச்சுதான் கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க, 8000 ஆனது, அப்ப 8000 ஆனது 3 ஆண்டுகளில் கூட்டுத்தொகைங்கிறது ஒண்ணு இல்ல, மொத்த தொகை தான் கூட்டுத்தொகைன்னு சொல்றாங்க. 9261 ஆகும். கூட்டு வட்டி வீதம் காண்க, வட்டி ஆண்டிற்கு ஒரு முறை அசலுடன் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்டுட்டாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். என்ன கொடுத்திருக்காங்க,
அசல் வந்து 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, எழுதிக்கலாம் 8000. மொத்த தொகை வந்து 9261 கொடுத்துருக்காங்க, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், என் வந்து 2 இயர்ஸா 3 இயர்ஸான்னு பார்க்கணும். என் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க அசலுக்கும் மொத்த தொகைக்கும் கியூப் ரூட் எடுக்கணும். ரெண்டோட கியூப் வேல்யூ தான் 8. 2 கியூப் பண்ண 8ன்னு கிடைக்கும். கியூப் ரூட்டுக்குள்ள 3 0 இருந்தா ஒரு 0 வரும். அப்ப 20ஓட கியூப் வேல்யூ தான் 8000 ரூபாய். நெக்ஸ்ட் 21ஓட கியூப் வேல்யூ தான் பாத்தீங்கன்னா 9261. ஓகேங்களா, இதோட ஷார்ட்கட் நம்மளே கியூப் ஸ்கொயரோட ஷார்ட்கட் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கும். அதாவது மேக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்குள்ள போய்கிட்டு பிளேலிஸ்ட்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பேசிக் மேக்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்கொயர் கியூபுக்கான ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கொயர் கியூபுக்கான ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இதோட வேல்யூவை ஈஸியா பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ மறக்காம அந்த வீடியோஸையும் பாத்துருங்க. ஸோ நமக்கான 2 வேல்யூ கிடைச்சிருச்சு. 20 21ங்கிறது ரூட் எடுத்ததுக்கு அப்புறம் வேல்யூ. ரெண்டுத்துக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டிஃபரன்ஸ் வித்தியாசம் பார்க்கணும். 21ல இருந்து 20 மைனஸ் பண்ணா 1. எப்போதுமே டினாமினேட்டர் பகுதியில் எந்த வேல்யூ எழுதணும், அசலோட வேல்யூ எழுதணும். 20 நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பர்சன்டேஜ்ல இருக்கும். ஒரு வேல்யூவை பர்சன்டேஜா மாத்திரக்காக இன்ட்டு 100. ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணிடலாம். 1 2 2 5 இன்ட்டு 2 10. அப்ப நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது பாருங்க 5% என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதுல எவ்வளவு சம் கேட்டிருந்தாலும் அதே ப்ரொசீஜர் தான். என்ன ப்ரொசீஜர், என் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும், 2 இயர்ஸா 3 இயர்ஸான்னு பார்க்கணும். அசலை நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, அசலையும் மொத்த தொகையும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. கொண்டு வர முடியாட்டி டைரக்டாவே ரூட் எடுத்து விட்டுருங்க. ரூட் எடுத்துட்டு ரெண்டுத்தோட வித்தியாசத்தை மேலையும் டினாமினேட்டர்ல எப்பவுமே அசலோட ரூட் வேல்யூ எழுதிட்டு இன்ட்டு 100 போட்டீங்கனாலே நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா, நமக்கான கடைசி சம். இது ரீசன்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, இதுதான் நமக்கு ரீசன்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். என்ன கொடுத்திருக்காங்க, 1 லட்சம் மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது தன் மதிப்பிலிருந்து குறைந்து, அதாவது 1 லட்சம் ரூபாய் இருக்கு அதோட காஸ்ட் வந்து, அது 3 வருஷத்துல என்ன ஆகுது 72,900 வந்து குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி குறையிறப்போ கழிவு சதவீதம் டிப்ரிசியேஷன் பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்கறாங்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கேட்கறாங்க. ஒண்ணுமே இல்லை, சேம் ப்ரொசீஜர். எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அசலு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க, எழுதிடலாம் 1 லட்சம் ரூபாய். மொத்த தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 72,900 கொடுத்துருக்காங்க. இதை நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, கண்டிப்பா பண்ண முடியும். ரெண்டுலயுமே 2 0 இருக்கு, 2 0 தட்டி விட்டுறேன். தட்டி விட்ட பேலன்ஸ் என்ன இருக்கு, 1729 இருக்கு. ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம், இயர் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இயர் எந்த இயர் கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், கியூப் ரூட் எடுக்கணும். அப்ப அசலுக்கும் மொத்த தொகைக்கும் கியூப் ரூட் எடுக்கணும். 10ஓட கியூப் வேல்யூ 1000, 9ஓட கியூப் வேல்யூ 729. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டுத்தோட வித்தியாசம் எடுக்கணும். ரெண்டுத்தோட வித்தியாசம் 1. 10ல இருந்து 9 மைனஸ் பண்ணா 1. அதாவது எப்பயுமே அசலோட வேல்யூ தான் எழுத சொல்லியிருக்கோம், சின்ன நம்பரை எழுதிடக்கூடாது. ஓகேங்களா, எப்பயுமே அதுக்காக நம்ம அசல் 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 பிரின்சிபல் 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 சொல்லிட்டு இருக்கோம். அப்ப பிரின்சிபல் வந்து 10 இன்ட்டு 100. எதுக்கு சார் இன்ட்டு 100, பர்சன்டேஜுக்கு மாத்திரக்காக இன்ட்டு 100. ஒரு 0க்கு ஒரு 0 கட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்குது, 10% அப்படின்றது கிடைக்குது. அப்ப இவ்வளவுதாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா ரொம்பவே சிம்பிளா சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிடுவீங்களான்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா தான் நம்ம இப்படி ஷார்ட்கட் போடுறதுனா உங்களுக்கு டிங்குன்னு வந்து நோட்டிபிகேஷனா வரும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.